11ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 4.1 கேள்வி எண் 13. முதல் கேள்வி, ஒவ்வொரு குறிக்கோள் வினாவிற்கும் 4 வாய்ப்புகள் உள்ளன. 6 வினாக்களுக்கு எத்தனை வழிகளில் விடையளிக்கலாம்? 6 குறிக்கோள் வினாக்கள் இருக்குது. இந்த 6 குறிக்கோள் வினாக்கள்லையும் ஒவ்வொரு வினாவுக்கும் 4 வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. இந்த 6 வினாக்களுக்கும் நம்ம எத்தனை வழிகளில் விடையளிக்கலாம்? இதுதான் கேள்வி. இப்போ 6 வினாக்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ 6 வினாக்களையும் நாம் முதல் வினாவை A1 எழுத்துக்குவோம், இரண்டாவது வினா A2, மூன்றாவது வினா A3, நான்காவது வினா A4, ஐந்தாவது வினா A5, ஆறாவது வினா A6. இப்போ முதல் வினாவுக்கு 4 வாய்ப்புகள். இப்போ 4 வழிகளில் முதல் வினாவுக்கு விடையளிக்கலாம். இரண்டாவது வினாவுக்கும் 4 வாய்ப்புகள், அப்போ அதுக்கும் 4 வழிகள். மூன்றாவது வினாவுக்கும் இதே மாதிரி 4 விடைகள் இருக்குது. இப்படி எல்லாத்துக்கும் 4 வழிகள். இப்போ இதிலேருந்து மொத்த வழிகள் 4 பெருக்கல் 4 பெருக்கல் 4 பெருக்கல் 4 பெருக்கல் 4 பெருக்கல் 4 சமம் 4/6. இரண்டாவது பிரிவு, 3 புறா கூடுகளில் 10 புறாக்களை எத்தனை வழிகளில் தங்க வைக்கலாம்? புறா கூடுகள் 3 இருக்குது. அதில் நம்ம 10 புறாக்களை எத்தனை வழிகளில் தங்க வைக்கலாம்? இப்போ 10 புறாக்களுக்கும் நாம் 10 புறாக்களையும் நாம் B1, B2, B3, B4, B5, B6, B7, B8, B9. 10 புறாக்களையும் நாம் B1, B2, B3, B4, B5, B6, B7, B8, B9, B10ன்னு நாம் எடுத்துக்குவோம். இப்போ முதல் புறா, அதாவது B1ங்கிறது முதல் புறா. இதை 3 கூடுகள் புறா கூடுகள் இருக்கு இல்லையா? அப்போ இந்த B1ங்கிற முதல் புறாவை நம்ம 3 கூடுகளில் எந்த கூடுகளை வேணாலும் தங்க வைக்கலாம். அதே மாதிரி B2க்கும் 3 வாய்ப்புகள், B3க்கும் 3 வாய்ப்புகள் இருக்குது, B4 புறாவுக்கும் 3 வாய்ப்புகள் இருக்குது. இப்படி எல்லாத்துக்குமே எத்தனை வாய்ப்புகள் இருக்குன்னா 3 வாய்ப்புகள் இருக்குது. இப்போ மொத்த வழிகள் 3 பெருக்கல் 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 3 சமம் 3/10. மூன்றாவது கேள்வி பாருங்க, 10 மாணவர்களுக்கு 12 வெவ்வேறான பரிசுகளை எத்தனை வழிகளில் பகிர்ந்தளிக்கலாம்? 10 மாணவர்கள் இருக்காங்க, 12 வெவ்வேறான பரிசுகள் இருக்குது. இந்த 12 பரிசுகளை இந்த 10 மாணவர்களுக்கு நாம் பகிர்ந்தளிக்கணும். இந்த பரிசுகள், அதாவது பரிசுகளை நம்ம P1, P2 அப்படின்னு எடுத்துக்குவோம். ப்ரைஸ் 1, ப்ரைஸ் 2. இப்படி 12 பரிசுகள் இருக்குது. இப்போ இந்த 12 வெவ்வேறான பரிசுகள், இப்போ P1ங்கிறது முதல் பரிசு. 10 மாணவர்கள் இருக்காங்க, 10 மாணவர்களில் எந்த மாணவர்களுக்கு வேணாலும் நம்ம அந்த பரிசு 1 கொடுக்கலாம். அப்போ அதுக்கு 10 வாய்ப்புகள். அதே மாதிரி P2, இதுக்கும் 10 வாய்ப்புகள், P3க்கும் 10 வாய்ப்புகள். இதே மாதிரி இந்த 12 பரிசுகளுக்கும் வரும். இப்போ மொத்த வழிகள் என்ன வந்துடும்? 10 பெருக்கல் 10 பெருக்கல் 10/12.